என்ன நண்பர்களே, ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா? எப்பவுமே வாழ்க்கையில யாராவது நம்மள ஏதாவது சொல்லிட்டா, பதிலுக்கு பதில் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். 1க்கு 2ஆ செய்யணும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? இந்த குட்டி கதைய கேளுங்க. ஒரு அப்பாவும் பொண்ணும் இருக்காங்க. பொண்ணு வந்து திக்குவாயி, ஆனாலும் நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு. சமீப காலமா பொண்ணோட மதிப்பெண் குறையிறத அப்பா பார்க்குறாரு. பொண்ணுகிட்ட போய் பேசுறாரு. "உனக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்கும்போது, கிளாஸ்ல எல்லாரும் என்ன திக்குவாய் திக்குவாய்ன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அவங்கள ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணுது. அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கனால படிப்புல கவனம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ண அழைச்சுட்டு ஒரு பட்டாம்பூச்சி தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஆயிரக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு 5 பட்டாம்பூச்சிய உன்னால பிடிச்சிட்டு வர முடியுமா? 5 நிமிடத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த பொண்ணும் ஓடி ஓடி போறா. ஆனா அந்த ஒரு பட்டாம்பூச்சி கூட அந்த பொண்ணோட கைக்கு சிக்கவே இல்ல. சரின்னு சொல்லி அழுது போய் அப்பா கூட்டிட்டு வந்து அந்த பொண்ண ஒரு மரத்தடியில உட்கார வைக்கிறாரு. அமைதியா அந்த பட்டாம்பூச்சியெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணும் ரசிக்க தொடங்குறா. அடுத்த 5வது நிமிடத்துல அவ விரட்டி போன அத்தன பட்டாம்பூச்சிகளும் அவள சுத்தி சிறகடித்து பறக்க ஆரம்பிக்குது. அடுத்த 5வது நிமிடத்துல அந்த பட்டாம்பூச்சிகள் அந்த பொண்ணோட உடம்புலயே உட்கார ஆரம்பிக்குது. அந்த பெண்ணுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. அப்ப அப்பா சொல்றாரு, "எப்பவும் அன்பு வந்து நம்ம தேடி போகக்கூடாதும்மா. நம்ம அமைதியா உட்காந்து ரசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அந்த அன்பு தன்னை தேடி தானாகவே ஓடி வரும்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த பொண்ணுக்கு புரியுது. அடுத்த நாள் கிளாஸ்ல யாரு என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே அமைதியா ஏத்துக்கிறா. எல்லாரும் தான் செய்த தவற கொஞ்சம் மனம் வருத்தப்பட்டு அந்த பொண்ணுட்ட மன்னிப்பு கேட்டு ஏத்துக்கிடுறாங்க. அந்த பொண்ணுக்கும் நிறைய நண்பர்கள் கூட்டம் அதிகமாகுது. இவ்வளவுதான் நண்பர்களே. எப்பொழுதுமே அடுத்தவங்கள திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறத விட அமைதியா விட்டுட்டீங்கன்னா தானே திருந்திருவாங்க. உங்கள தேடி உண்மையான அன்பு ஓடி வந்துரும். ஜாலியா இருங்க மக்களே, ஹாப்பியா இருங்க.